ஆடுறான். சொல்றது கஷ்டமா தான் இருக்கு சொல்லு. பட் நம்ம வேலைக்கு போகணும். என்ன வேலை பங்கு? ஒரு பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு சார் ஒரு டீ சாப்பிட போலாமா? அப்புறம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம எஸ்பியை ஏற்ற வந்திருக்கோம். இப்போது டீ குடிக்க போகலான்னு கூப்பிட்டேன். ரொம்ப சலிப்பாக இருந்துச்சு வாழ்க்கை. அப்போ இப்படி எங்கே இருக்கான்னு தெரியலையே. வந்துட்டானா? என்ன சார் எப்படி இருக்கேள்? இதுக்கு கேமராலாம் சார் அப்படியே விளாக் பண்ணிட்டு போகலாம். அப்படியே டீ குடிக்க. ஓ ஞாபகம் இருக்கா? நம்ம சவுத் டு நார்த் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கோம்ல. நான் இருக்கு அப்படி சார் அதோட ஃபர்ஸ்ட் vlog. ஆமா இப்படி பிளான் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இது ஒரு மலை தெரியல பட் ஓகே. சிறிது நேரம் கழித்து டீ குடிக்க இங்க போறோம் சார். டீ குடிக்க எங்க போறோம்? 11 மணிக்கெல்லாம் என்னடா பண்ற அப்படின்னு டீ குடிக்க போறேன். மகா சரி அதுக்கு ஏன் பேக்ல துணி இல்லை வந்து கொஞ்சம் பேக் பண்ண வச்சுக்கோ. ஒரு நாள் போயிட்டு நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வந்துடுவீங்க. எங்கே போவீங்க தெரியலையே. இதுங்க சிரிச்சிட்டே போயிட்டாரு. என்னதான் பிளான்னு எதுக்கு என்ன? இப்போ மணியை பாருங்க, மணி 1 ஆக போகுது. எங்கே தான் போகிறோம்? மணி 1 மணி. டீ குடிக்க போனோம் சார். சரி நான் செவனே நல்லா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறேன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? சிறிது நேரம் கழித்து லொகேஷன் கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு சார் 2 பேர் தான் இருக்கோம். இந்த கேமரா பிடிச்சி கையில் லைட்டாக வலிக்குது. ஒருத்தன் வேணும் நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு. ஏன் அவன் இப்போ இந்த நேரத்தில் யாரா நம்மளுக்கு கிடைப்பா? சார் அவன் எவன் அவனா? அடடா இவன் 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 சார். புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு நான் எப்பவுமே ஒருத்தன் தான் இருக்கான். சரி அவன் ஒருத்தன் தான். அவனை கூப்பிட்டுரும். ஆமா கரெக்டாக இருப்பா சார். அவன் தான். இல்லைங்க அவனுங்க அப்படியே அடிச்சிருங்க. நம்ம அப்படியே போய் அவனை ஏற்றிட்டு வந்துடலாமா? நான் உண்டு 2 நிமிஷத்தில் பார்ப்போம் எல்லாரும். ஹலோ சார் வந்துட்டோம் சார். வந்து கேட்டு தரங்க. வெயிட் பண்ணுவோம். கேட்டு திறக்கும். இதுக்கப்புறம் என்ன? கேட் திறக்கிற மணிக்கு ஒரு சுண்டலி வரும் பாரு. அரை பேர் வருவா. சுண்டலி வந்துருச்சு. சீக்கிரம் அரைச்சாலும் இருப்பான் போல இருக்கு. என்ன சார் தலை மட்டும் தெரியுது? தர மாட்டான்டா. கவலத்தை காணும். நாங்கள் போயிட்டு ஜாமான் எடுத்து வச்சுட்டு உங்களை நான் ட்ரைவ் ஆரம்பிக்கும் போது சந்திக்கிறோம். ஓகே பை. வெல்கம் டு சவுத் நார்த். நடுவில் தூங்கிட்டோம். தூங்கிட்டு இப்போ தான் எழுந்தோம். ஸோ டெஸ்டினேஷன் எங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை. கேமரா எடுத்து தான் போகிறோம். எஸ் பெரிய ரிவியூலாம் எல்லாம் இல்லை. போயிட்டுருக்கோம். நான் தூங்கிட்டேன். ஏன்னு சொன்னு தெரியுது எனக்கு. இதுதான் நம்ம டிரைவர். இவர் பேரதான் டிவி. ஒரு 3 hour தூங்கியிருப்பா அப்படி? இல்லை சார் ஒரு 1.5 hour தான். எங்களுக்கு இன்னும் ஒரு 1 hour டிரைவ் இருக்கு. சன்ரைஸ் பார்க்கலாம் தான் பிளான் பண்ணோம். பட் சன் எங்க மேலே சன்னு வந்துருச்சு பழையதை. சன்னு தான் ஏஞ்சோம். ஸோ இன்னொரு 1 hourல ரீச் ஆகிட்டு அப்புறம் அங்கே என்ன பண்ண போகிறோன்றதை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறோம் உங்ககிட்ட. சன்ரைஸ் இல்லை அப்படின்னா டீ குடிக்க போகிறோம். சன் செட் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். 1 மணி நேரம் கழித்து தூங்குறீங்க பிள்ளைய. பயம் கண்ணு மேலே போதுமோல. இப்படி போயிட்டு இருக்கீங்க.
பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த மூவி சீன் கொஞ்சம் வந்து போகுது. ஆனால் ஃபுல்லாக வரல. எனக்கு மூவி சிக்னஸே வந்துடும் போது. அப்புறம் நான் இது வெக்கேஷன் வந்துருமா சீக்கு அப்படின்னு ப்ரோ எனக்கு இல்லை ப்ரோ, பின்னாடி உள்ளவங்க ஆனால் கொஞ்சம் கதையாக வரும் ப்ரோ. வயசானவங்களாம் கூட்டி வந்தால் அப்படி தான்டா. ஆமாம், எனக்கு அப்படியே 19 வயசு 18 வயசு. ப்ரோ உங்களோட எங்களுக்கு 3 வயசு போடுவோம் ப்ரோ. 3 வயசு போடுவீங்க. யாருக்கு கொடுக்கும்? எனக்கு உனக்கு தான் 1 வயசு தான் வித்தியாசம். ப்ரோ எங்களுக்கு 23, உங்களுக்கு 27. 27ஆ? அம்மாவோட 27ஆ? உங்கள் தாடியை பார்த்து எப்படி ப்ரோ இருக்கு? பின்னாடி போயிடுவான்னு நினைக்கிறேன். நீங்கள் வளையும் போது அவன் இந்த ஆண்ட போனா வலுவு நெளிவாக இருக்குன்றது ரோடு. அதான் சிங்கப்பூர்காரெல்லாம் அது போயிட்டு பேசிட்டே வந்தா தெரியாதான். சூப்பர். அதுலேருந்து ஒரு 7 வாட்டி கொட்டாய் விட்டான். ப்ரோ அதிகமா அங்கே போனதுக்கப்புறம் இவனை கார்டன் தூக்கி தான் போவோம். வந்து சரிஞ்சு வந்துருக்கு சார். அறிஞ்சு மஜாவா இருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணி எவ்வளோண்ணா சார்? இன்னொரு 38 நிமிஷம் இருக்கு. பார்த்துட்டே இருந்தா நவராஜ் ராஜா. எப்படி நான் கண்ணை மூட்டி வேணா அப்புறம் கழிச்சு பார்க்குறேன். தூங்குனா எனக்கு வாய்ப்பு இருக்கலாம். டேய் இந்த மலைவில் எப்படா தூங்குறது? எந்திரிக்கும் போது வேணாம் நான் தூங்குவேன். எனக்கு தூக்கம் இருக்கு. தூங்காதடா, அப்புறம் வாந்தி அப்போ தானே சிக்னஸ் கூட போகும். உட்காரு, இதில் போய் உட்காரு. ஓ இது பேர் வந்து மோஷன் சிக்னஸ். அந்த ஊத்து தண்ணி மோஷன்ல வருமோ? மோஷன் சிக்னஸா? மூவிங்ல இருக்கும். சரி கம்பெனி என்ன பண்றீங்க? சத்துட்டு இருக்கேன். செத்துட்டான் அது. டேய், அவன் செத்துட்டான்டா. வந்துடும் இன்னும் ஒரு 7 நிமிஷம். 7 நிமிஷம் 7 ஜென்மத்தை தாண்டும். ஏய் முதல்ல நான் 1 ஹவர் அதுவும் 1/2 மணி நேரம் கடல் தாண்டி போறான். இப்போ 7 நிமிஷம்னு சொல்றோம் கிட்ட. ஆனா நீ வந்து அப்படியே சாஞ்சிட்டே போற. அம்பு 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 அம்பு. பாப்பா ஐயோ பாத்திர குடல்ல விளையாடு போற பாத்திர. அவர் பேர் ஆமா, நானும் இப்போ பார்த்துட்டு நம்ம ஐட்டம் நல்லா இருந்துச்சு. கேக் பாப்போமா? இன்னமும் ஸ்கூன் இன்னமும் ஒரு பாருங்க. இப்போ ஃபயர் கிரக்கர் சாசேஜ் ஒன்று வச்சிருக்கானுங்க. இல்லை ஒன்று போட்டுருங்க. நல்லா இருக்கு. டே உனக்கு என்ன சாப்பிட்டேன் எதுக்கு எல்லாத்தையும் ஒன்று சொல்ல? எல்லாத்தையும் ஒன்று சொன்னா புரியுது. வேற ஒரு 5 லைட்டர் 3 டீ. வேற சாப்பிட nasi lemak mi curry lah வேணாம். நாசிலிமா வேணாம்க்கா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வெயில் அடிதானா? பியூட்டிஃபுல். டங் 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 டங். கொட்டி 3 டீ 2 கிராக் ஒரு எக்தார் 51 டீ எவ்வளோ? எல்லாம் கம்பெனி செலவு தான் ப்ரோ. கம்பெனி இப்படி போனா திவால் தான். திவால் ஒரு டீ 5 டேய் அதே மாதிரி எனக்கு ஊத்து. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. 1 சுகரா? டீ திருப்பி சார் ஒரு கப்பு கேட்க மாட்டீங்க? தயவு செஞ்சு குடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இது 2 டீ தானே? தெரியல. ஏன்டா திறந்து கூட பார்க்க மாட்டேடா? 2 டீ தான். இது வைக்கிறேன் ஃபில்டர். ஃபில்டர் வச்சிட்டீங்களா? ஏய் இந்த ஃபில்டர் வைக்கணும்டா. டீ கலந்து எத்தனை வருஷமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா சரி சர்வீஸ் சார் வரல, கீழே வந்து சொல்லலாம். இதுல என்ன பால் வேணும். பால் ஜில்லுன்னு இருக்கு. இப்போ ஜில்லுன்னு தான் இருக்கும். அதான் நான் பால் ஊத்தல. என்னால முடியல. இன்னைக்கு நம்ம இப்போ மார்க்கெட் வந்திருக்கோம். கேமன் ஹைலண்ட்ஸ்ல இருக்கிற ஃபேமஸ் மார்க்கெட்.
நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஏன் கலங்களா தின்னுட்டு இருக்கா பாருங்க. சுட்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எல்லாம் பார்க்க நிறைய தான் இருக்கு. சுட சாங் கொடுங்களேன். சரி எங்க சாப்பிட்றோம்? கொஞ்சம்ப்பா வாங்க சார், லஞ்ச் போகிறோமா? லஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ. எனக்கும் தெரியல சார். நம்ம கொஞ்சம் அலசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். டீ குடிக்கலாம் வந்துட்டு கடையாக போய் லஞ்ச் சாப்பிட்றது எடுத்துட்டு இருக்கோம் உட்காந்து. பசிக்குது சார், இன்னும் குடிக்கல. தவளாக சுற்றுது சார் எனக்கு. அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை சார், கான் ஹே வெல்கம் சவுத் நார்த். சார் அவன் ஸ்பீடாக நடந்து வர மாட்டான். வேஸ்டட் ஃபெலோ. ஒரு விவேகம்லாம் வேணாம். ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் ரெயின் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்க, எங்களுக்கு 8 கிலோமீட்டர் சாப்பாடு கிடைக்கல. நான் இன்னும் லஞ்சும் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். தேடிட்டே இருக்கோம். ஆனால் லஞ்சு கிடைக்காம தெரில. சோறு சார். ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துட்டேன். எது அதுவா? ஆமாம் அதாங்க. என்னடா மழை வர்ற மாதிரி இருக்கு, ஷிப்பை கேன்சல் பண்ணால் வெயில் அடிக்குது. ஸ்கேம் சார். சரி கதையில் நம்ம சாப்பிட்டு மழை வரலன்னா ஷிப்புக்கு போயிடும். நம்மளுக்கு வயிறு தான் முக்கியம் சார். வயிறு ஒரு மாதிரி மணி அப்படின்ற மாதிரி அதே தான் பண்ணுது. ஆனால் என்னன்னா நம்ம இது இல்லை, கடை இல்லை. கடை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா என்ன செய்யுது நம்மளோட ஐடிலேரி யார் சார்? அவன் பேர் மட்டும் சொல்லுங்க சார், அவன் வெட்டி போடுறேன். கேமரா ஐடிலேரி பிளான் பண்ணாங்க. யார் இது? மிஸ்டர் சிவபிரகாஷ். கேமரா புச்சுன்னு இருக்கானே அவன் தான். கேமரன் துடிச்சாரு. ஒரு சாப்பாட்டு கடை கூட்டி ஓப்பன். ப்ரோ கன்ஜஸ் ஃபுட் கார்ட் ஃபுடோஸ்னு போட்டிருக்கே தவிர அங்கே பாருங்க மண்ணுக்கு சாப்பாடு இருக்கு. எங்க சார்? இது என்னது? அது ரெஸ்டாரண்ட்ஸ்னு போட்டு ஏரோ போட்டுருக்கு. யாராவது போட்டிருக்கே தவிர போய் கிட்ட போய் பார்ப்போம். ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லையே. கிட்ட போய் பார்த்தோம், எதுவும் கிடைக்கலன்னா ஐ வில் ரிட்டையர்லாம். கோ பேக் ஹோம். கோ பேக் ஹோமா? வீட்டில் அம்மா சாம்பாரும் சோறு வச்சுருந்துச்சுங்களா சாப்பிட்றேன். ப்ரோ நம்மளால போகலாம் முடியாது ப்ரோ. சே, சோறு போடாம பசிக்கிற பிள்ளைய தவிக்க விட்றீங்க. நான் ரைட்ஸ் இருக்கு உங்களுக்குலாம். பாரு திருப்பியும் அதே ஸ்ட்ராபெரி. எவ்வளோதான்டா சோறு எங்க சார்? கொஞ்சமாவது வித்தியாசமா சாப்பிடு. வித்தியாசம் என்ன? அல்பா காசுன்னு போட்டிருக்காங்க. அல்பாக்கா சாப்பிட போறீங்களா? ஷிட். இல்லை ப்ரோ, அங்கே அங்கே போய் பார்ப்போம் சார். அது திருப்பி நம்ம ஷிப் இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டு போகுது சார். சரி அது போய் பார்ப்போம். அதில் எதுவும் இல்லைன்னா முடியல. இதோட சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட் பானிபூரி இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். இதில் வாங்குவோம் ப்ரோ. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வாங்கிடுவோம். வாங்கிட்டு ஹோட்டலில் ஐஸ் பண்ணி வச்சுட்டு அதோட அங்கே போய் திருப்பி கண்டினியூ. சரி ஒரு ஃபைனலாக சாப்பாடு கடைக்கு போயிட்டு முடிவு. கண்டிப்பாக முதல்ல போவோம். வெல்கம் டு சவுத் நார்த் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம காலையிலே கிளம்பணும். லேட் நைட் 4 மணிக்கு கிளம்பணும். நம்ம கிளம்பிட்டு இவன் எங்கே கூப்பிட்டு போனான், இதுக்கு வந்து டீ குடிக்க போகணும்னு சொன்னான். வந்துட்டோம். நீங்கள் நடுவில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு கிடைக்கல, சுத்தம். அதுக்கு ஹோட்டலில் கிராஷ் ஆகிட்டோம். கேமரா எதுவுமே சார்ஜரில் எந்த வீடியோவும் எடுக்கல. கணக்குப்படி நம்ம இன்னைக்கு கிளம்ப வேண்டியது. ஆனால் நீங்கள் நம்ம கிளம்ப மாட்டோம். எப்படி நேற்று நம்மளமா ஸ்கேம் பண்ணாரோ நானுத்தையும் ஒரு பிளானை போட்டு நம்ம இந்த ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து மகாக்கு தெரியாது. எப்படி போகுது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உள்ளே போய் எல்லாத்தையும் கிளம்பி சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். கேஷுவலாக போவோம். எங்க கிளம்புறோமா?
எப்போ கிளம்புறோன்னோ நான் நீ தானடா டீ குடிப்போம் அது இது என்ன இப்போ கிளம்புவோம் அப்படி அப்படின்ற அதுக்கு அதுக்கு வீட்டுக்கு போயிட்டா தம்பி மணியாச்சு நாளைக்கு போவோம் நாளைக்கு ப்ரோ கம்முனா எங்க வீட்டுக்கு போலாம் சார். டேய் இப்போ நம்ம நாளைக்கு எங்க போறோம்னா நீ ஒரு நம்ம நாளைக்கு போட்ட பிளான் தான் என்ன கதைனா நீ வந்து டீ குடிக்க போறோன்னு எங்களையும் கூட்டு வந்துட்டு வீட்டில் துப்பு வாங்கினது நாங்கள் 2 பேர் தான். இப்போ நான் உங்களை செய்யலைன்னா இருந்தேன் ஆனால் அவனே ஒரு பிளானை போட்டான். நாளைக்கு நம்ம இங்கேருந்து நாளைக்கு ஸோ நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் நாளைக்கு நம்ம கிளம்ப கூட மாட்டோம், நாளாண்டி தான் கிளம்புறோம். அதை நீ நாளைக்கு காலைல பாரு ப்ரோ. நாளைக்கு நீ வீட்டுக்கு மட்டும் போல, நீ வேணா நடந்து போ, பஸ் எடுத்து போ, இந்த வெதர்ல எங்கேயாவது போ. ஆனா காடி வந்து ரிட்டர்ன் போல நாளைக்கு. எங்களால போங்க, இந்த குளிர் பிரதேசம் மட்டும் வேணாம். நல்ல ஒரு வைபான ஒரு டவுன் இந்த மாதிரி வச்சு. அந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ, நான் இங்க போறோமா நீ வந்தா குளிரும் சார். குளிர்ந்தா சாவு ப்ரோ. நைட்டு 2 மணிக்கு டீ குடி கூட்டப்ப அந்த அறிவு வந்திருக்கணும். ஃபேனுக்கு என்னடா திறந்தீங்க நானும் பார்த்து